ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஆர்சி. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிற ரிவ்யூ என்ன மூவி வருது அப்படின்னா, லாஸ்ட் மந்த் ரிலீஸ் ஆன ஒரு அண்டர்ரேட்டட் படம் தான். டெபியூட் டேரக்டர் கார்த்திக் மணி அவரோட டேரக்ஷனில் காளி வெங்கட், சத்யராஜ், ரோஷினி ஹரிப்பிரியன் இப்படி பலர் நடிச்சு ரிலீஸ் ஆன ஒரு அண்டர்ரேட்டட் லோ பட்ஜெட் படம் தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற இந்த ஒரு படம். ஸோ இந்த ஒரு படம் எப்படி இருக்குது, பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோ நம்ம ஒரு ரிவ்யூவாக இன்ட்ரெஸ்டிங்காக பேச போகிறோம். ஸோ வீடியோ கடைசி பாருங்கள், வாங்க போயிடலாம். அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கூட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட ரிவ்யூ பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட கதை என்ன அப்படின்னா, சத்யராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் ரைட்டராக வந்து இருக்காரு. எப்போவுமே அவர் வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் நாவல்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா எழுதுவார். ஸோ அவர் கூட இருக்கிற ஒரு ரூம்மேட் கிட்ட சேலஞ்ச் பண்ணுறாரு. ஸோ நான் வந்து இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸோட ஸ்ட்ரகிளை வச்சு ஒரு நாவல் நான் எழுதி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நாவல் எழுத ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த ஒரு நாவலில் போகிற நரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் ஃபேமிலியான காளி வெங்கட் அவரோட லைஃப் ஸ்டோரி. ஸோ இவரோட லைஃப்பை ஃபுல் அண்ட் ஃபுல் இவரோட ஃபேமிலி எப்படி ஸ்ட்ரகிள் ஆகுது, இவர் குழந்தை பெற்றுக்கிட்டதில் இருந்து அவங்க வளர்கிற வரைக்கும் என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் இந்த ஒரு படத்தோட இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த படத்தோட நரேஷன் தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த படத்தோட நரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சத்யராஜ் அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நவரும். அவரோட நரேஷனில் அவரே வந்து அந்த ஃபேமிலி இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஒரு சீன்ஸ் எல்லாமே அவரோட நரேஷன், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், அவரோட சர்க்காஸ்டிக்கான டைலாகில் இந்த ஒரு படம் சூப்பராக பார்த்தீங்கன்னா மூவ் ஆச்சு. அந்த நரேஷன் வந்து உண்மையிலுமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவ். சத்யராஜ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய பில்லராக இருந்தார். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து இந்த படத்தோட ஒரு நேச்சுரலான கேஸ்டிங் அண்ட் அவங்களோட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த படம் ஒரு சிம்பிளான ஸ்டோரி ப்ளஸ் ஒரு லோ பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு சிம்பிளான ஸ்டோரி. மிடில் கிளாஸோட ஸ்ட்ரகிள்ஸு, அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன்ஸ், அது எல்லாத்தையும் டைலாக்ஸ் எல்லாத்தையும் வந்து சூப்பராக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் இருக்கிற பெர்ஃபார்மன்ஸை பேஸாக பார்க்குறப்போ இந்த படத்தோட கேஸ்டிங் அவங்க எல்லாருமே அவங்க ஆக்டிங்கை வந்து நீட்டாக வந்து நடிச்சு கொடுத்துருந்தாங்க. எந்த ஒரு ஆக்டிங் வந்து நம்மளால் குறை சொல்ல முடியாது, எந்த ஒரு ஆக்டிங் நெகட்டிவ் சொல்ல முடியாது. அவங்க ஆக்டிங்கை நேச்சுரலாக நம்ம இயல்பாக ஒரு கேரக்டர் எப்படி பார்க்குறப்போ அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, எப்படி நடிப்பாங்க, அதாவது நடிக்கிறதுன்னு இல்லை, இயல்பாக ஒரு கேரக்டர் நம்ம பார்க்குறப்போ அவங்க நம்ம கண்டுக்கு எப்படி தெரிவாங்க, அவங்களோட கோவம், அவங்களோட எமோஷன்லாம் பேசுகிறப்போ நமக்கு எப்படி தெரிவாங்களோ அந்த மாதிரி தான் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டர்ஸும் பார்க்குறப்ப ஃபீல் ஆகும். சின்ன சின்ன கேரக்டர் கூட இந்த படத்தில் அவ்வளோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாங்க. இந்த படத்தோட ஹீரோ காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோ. ஸோ அவரோட கேரக்டர் உண்மையாலுமே சூப்பராக நீட்டாக வந்து இருந்துச்சு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக வந்து பார்த்தா இருந்துச்சு. ஸோ நம்ம ப்ரீவியஸாக நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கோம். எம்எஸ் பாஸ்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ரோல் பண்ணுவார். ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வேணால் சீரியஸ் எமோஷன் ரோல்லாம் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அதே சமயம் சார்லி ஒரு காமெடியாக நடிச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநகரம் இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ரோல் சூப்பராக எடுத்து பண்ணுறாரு. அந்த ஒரு லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காளி வெங்கட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எப்போ வந்து வந்துட்டாருன்னு தான் நான் சொல்லுவேன். இவர் ராட்சசன், கார்கி இந்த படத்துல எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ரோல் கொஞ்சம் யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக அவர் இதுமாரி பண்ணாத ஒரு ரோலை ட்ரை பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ஒரு படத்துலையும் அவரோட ரோல் சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க வைக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் அவர் இருக்கார். அண்ட் ரெண்டாவதாக இருக்கிறது இந்த படத்தில் அவரோட ஒய்ஃபாக நடித்த செல்லி கிஷோர். ஸோ அவங்களோட ஆக்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா கேரக்டராக என்னென்ன பண்ணும் அப்படிங்கிற அந்த பேக்ட்ராப்பில் அந்த கேரக்டர் சூப்பராக வந்து எழுதியிருந்தாங்க. அதே நெக்ஸ்ட்டு இவங்களோட பையன் பொண்ணாக நடிச்சிருக்கிற அந்த 2 கதாபாத்திரங்கள், ஸோ ரோஷினி ஹரிப்பிரியன் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பொண்ணாக வந்து நடிச்சிருப்பாங்க. அண்ட் தென் விஸ்வா அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையன் இந்த படத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் இவங்க 2 பேர் நடிச்சிருப்பாங்க. இவங்களுக்கு வந்து சைல்டுஹுட்டு, மிடில் ஏஜ்டு, டீனேஜ் இந்த பர்சன்லாம் வந்து வேறு வேறு ஆக்டர்ஸ் நடிச்சிருப்பாங்க சின்ன சின்ன. அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த கேரக்டருக்கு பின்னாடி என்ன எமோஷன் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் ஈஸியாக கன்வே பண்ணணும். அட் த சேம் டைம் அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓவர் ஹெல்மிங்காக வரக்கூடாது. ஸோ அந்த வகையில் இந்த படத்தோட கேஸ்டிங் இவங்களை போக இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. சத்யராஜ் ஆகட்டும், அண்ட் தென் கெயில் அப்படின்னு சொல்லி இவங்களோட நெய்பர்ஹுட் ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா வரும், அந்த கேரக்டர். அண்ட் தென் வினோத் அப்படின்னு சொல்லி அந்த பையனோட ஃப்ரெண்டு கேரக்டர் ஒன்று வரும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக வந்து இருந்துச்சு. எந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம எந்த படத்துலையும் பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். பட் இருந்தாலும் இந்த ஒரு படத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர்ஸை வச்சு அவங்களோட ஃபேஸ் நல்லாவே எல்லாத்தையும் ஈஸியாக ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் பாசிட்டிவ் சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஸ்டார்டிங் ஒரு 10 மினிட்ஸ் சத்யராஜ் கிட்ட வரும். அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் இவங்களோட கதைக்குள்ளே சத்யராஜோட நரேஷனில் வந்து மூவ் ஆகும். அந்த ஒரு இடத்துல இவங்க ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. அந்த மிடில் கிளாஸோட ஸ்ட்ரகிளை காட்டணும், அதே சமயம் இது போர் அடிக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்கக்கூடாது. அங்கங்கே ஒரு சில எமோஷன், ஒரு சில ஹியூமர்ஸு அந்த மாதிரி எல்லாமே வச்சு இந்த ஸ்க்ரீன் பிளேவை நீட்டாக வந்து இந்த படத்தை நீட்டாக கேரி பண்ணி கொண்டு போயிருந்தாங்க.
இந்த படத்தோட சீன்ஸ்க்கு ஈக்குவலாக இந்த படத்தோட டைலாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அப்பா கேரக்டர் வந்து காளி வெங்கட் அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அவரோட எமோஷனை சொல்கிறப்போ நம்ம வந்து பசங்களுக்கு ஏதாவது செஞ்சே ஆகணும், பட் நம்ம ஆட்டோ தான் ஓட்டுறேன், நான் வந்து இவங்க பசங்க கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே இவங்க நல்லா செட்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு அவர் கஷ்டப்படுறதாகட்டும். அண்ட் தென் அவங்க ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அவங்க யாருமே என்னை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த டைலாக் ஆகட்டும். அண்ட் தென் அவங்க ஒய்ஃப் கேரக்டர், அவங்க பையன் கேரக்டர் எல்லாமே வந்து அப்பாவுக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னு சொல்கிறதாகட்டும். அதுக்கு பின்னாடி இருக்கிற எமோஷன் என்ன அப்படிங்கிறது நிறையா விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம லைஃபோட ரிலேட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. நம்ம லைஃப்பில் நம்ம இந்த படத்தில் இருக்கிற அத்தனை சீன் பார்க்குறப்ப ஏதாவது ஒரு சீன் அது கண்டிப்பாக நம்ம கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். எஸ்பெஷலாக அந்த பையன் கேரக்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு பொண்ணை வந்து சீக்கிரட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரஷ்ஷாக வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பார்ப்பாரு. பட் அந்த ஒரு கேரக்டர் ஒன்று சொல்லிடும். ஸோ அதுக்கு ஃபீல் பண்ணுறது, அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக ஸ்டேட்டஸ் போடுறது, ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ் இவங்க எல்லாத்தையும் நம்மளால் ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இருக்கிற சீன்ஸ் நிறையா பார்த்திங்கன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பெற்றவங்க நமக்கு தெரியாமல் எத்தனையோ அவங்கள மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறது அவங்க தான், அதனால தான் வந்து அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத காட்டின அந்த டைலாக் ஆகட்டும். எமோஷனலாக வந்து இந்த படத்தை எமோஷனலாக சூப்பராக வந்து கேரி பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்களோட பாட்டி கேரக்டர் ஒன்று வருவாங்க, ஸோ அந்த மாதிரி கேரக்டரில் கொண்டு போன எமோஷன், அண்ட் தென் கிளைமேக்ஸில் கொண்டு போன எமோஷன் ஆகட்டும். அண்ட் தென் காளி வெங்கட் அவர் ஒரு சீனில் வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் வந்து அது ஒரு எமோஷனலாக கொண்டு போய் முடியும். உங்கள் அப்பா வந்து உன்னை நல்லா வளர்த்துருக்காரா, எங்கள் அப்பா மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் டைலாக் ஆகட்டும் எல்லாமே வந்து நம்ம கூட ரிலேட் பண்ணிக்க முடியும். அது நம்மளால் ஈஸியாக வந்து இந்த படத்துக்குள்ளே ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. அண்ட் நெக்ஸ்ட்டு பாசிட்டிவாக சொல்லணும்னா இந்த படத்தோட டெக்னிக்கல், இந்த படத்தில் மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் மியூசிக் தான். குறிப்பிட்ட சாங்ஸ் ஆகட்டும், அண்ட் தென் ஹியூமருக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் போடுறதாகட்டும், கேசி பாலசரங்கன் அவரோட மியூசிக் வந்து இந்த படத்துக்கு இன்னொரு பில்லராக வந்து இருந்துச்சு. அந்த இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபி, இந்த படம் சென்னையில் ஒரு லோக்கல் ஏரியாக்குள்ளே எடுத்த மாதிரி இருக்கும். ஒரு லிமிட்டடான வீட்டில் காட்டுறதாகட்டும், வீட்டில் இருக்கிற ஷாட் ஆகட்டும், அந்த இருக்கிற ஆஃபீஸ் ஷாட் ஆகட்டும், அண்ட் தென் அவங்க ட்ராவல் பண்ணிக்கூடிய அந்த நார்மலான சென்னை ரூட் ஆகட்டும், அது எல்லாமே வந்து இந்த படத்தோட வீடு இந்த மாதிரி எல்லா ஸ்பேஸ்லேயும் வந்து அந்த இடத்துக்குள்ளே அந்த ஃப்ரேம் எவ்வளோ நீட்டாக காட்ட முடியும் அப்படிங்கிறத சூப்பராக காமிச்சாங்க. இன்பிளேஸ் அந்த வீட்டை காட்டுறப்போ எல்லா சீன்லேயும் காட்டுறப்போ அந்த வீட்டோட ஒரு ஹாலையை தான் பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான சீன்ஸ் மேக் பண்ணுறப்போ நமக்கு அந்த எமோஷனும் ஈஸியாக கன்வே ஆகுது. அந்த இடம் ஒரே இடம் தான் அப்படிங்கிறது பெருசாக வந்து ஃபீல் ஆகலை. அண்ட் இந்த படத்துக்குள்ளே போகிறப்ப சின்ன சின்ன ஹியூமர் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா வரும். டார்க் ஹியூமராக இல்லாமல் இந்த கதையோட ஒரு ஹியூமராக தான் வந்து இருக்கும். அந்த பொலிட்டிக்கல் சேட்டையர் காமெடி ஆகட்டும், அந்த மாதிரி சின்ன சின்ன காமெடியும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்மளை ரசிக்க வைக்கச்சு. ரொம்ப யதார்த்தமாக நார்மலாக நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணாத இடத்துல வந்து சின்ன சின்ன ஹியூமர் வந்து நிறைய இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ஹியூமர்ஸும் வந்து படத்தில் வந்து சூப்பராக பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட பாசிட்டிவ். அண்ட் நெக்ஸ்ட் இந்த படத்தோட நெகட்டிவ்ஸ், மைனஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். இந்த படத்தோட மைனஸ் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக அந்த நரேஷன் இருந்தாலும் சூப்பராக போச்சு. நரேஷன் வந்து இந்த படத்துக்கு ஒரு பேக்ட்ராப். சத்யராஜ் வந்து இந்த கேரக்டரில் சும்மா தண்ணி கேன் போடுற மாதிரி சும்மா வராரு அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் பண்ண வைக்கல. ஸோ அப்படி இருந்தாலும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப் வந்து அங்கங்கே ஒரு சில லேக் வந்து இருந்துச்சு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு பாயிண்டில் காளி வெங்கட் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவர் வந்து நான் ஆட்டோவை தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், நான் இவ்வளோ வருஷம் ஆட்டோ தான் ஓட்டுறேன், இதை வந்து அப்டேட் பண்ணி இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் ஐடியா கேட்டு கேப் ஒன்று வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேப் ஓட்டி நான் பிழைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு ஐடியாவில் போவார். அதுக்கப்புறம் கார் ஓட்ட கற்றுக்குவார். ஸோ அந்த ஒரு போர்ஷன் எதுக்கு வந்துச்சு, அந்த போர்ஷன் அதுக்கப்புறம் வந்து அவர் கார் வாங்கின மாதிரியும் தெரியாது. ஸோ அந்த ஒரு போர்ஷன்லாம் வந்து அந்த படத்துக்கு ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கராக இருந்துச்சு. அந்த எமோஷன் எல்லாத்தையும் சூப்பராக கேரி பண்ணுறப்போ லைட்டாக அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரேக் விட்ட மாதிரி. அந்த சீன் படத்துக்கு தேவையே இல்லை. இன்கேஸ் கதையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கூட அந்த இடத்துல ஒரு ஹியூமர் வச்சு காட்டுவாங்க. அந்த ஹியூமரும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து சிரிக்க வைக்கிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் ஆகலை. அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் என்ன தான் வந்து லேக் இல்லாமல் போனாலும் அங்கங்கே வந்து நமக்கு வந்து இந்த படம் எங்கே ஆரம்பிச்சிச்சு இப்போ எங்கே போகுது, இந்த படம் ஃபஸ்ட் சீன் என்ன அப்படிங்கிற மாதிரி நமக்கே வந்து ஒரு கொஷின் ரைஸ் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி ஸ்டார்டிங்கில் வந்து இந்த கதை எல்லாமே முடிஞ்சு போய் இந்த கதை வந்து காளி வெங்கட் அவர் நரேட் பண்ணுற மாதிரி, காளி வெங்கட் வந்து அவரோட சத்யராஜோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் காளி வெங்கட்டை பற்றி சொல்கிறது அந்த ஃபுல் பேக்ட்ராப்பில் நடக்கும். அப்படி இருக்கிறப்போ நமக்கே வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஆமாம் இந்த கதை ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொடுத்துச்சு. மற்றபடி இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக வந்து எந்த ஒரு குறையும் கிடையாது. இந்த படத்தை மொத்தமாக இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ரேட்டட். இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஒரு படத்தோட கம்பேர் பண்ணுறப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி அளவுக்கு பெரிய லெவலில் வந்திருக்க வேண்டிய படம். பட் இந்த ஒரு படம்
படம் மார்க்கெட்டிங்னாலேயோ இல்லை இந்த படத்தை ப்ரொமோட் பண்ண விஷயமோ எதுன்னு தெரில, அதனால இந்த ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து யார்ட்டையும் பார்த்தீங்கன்னா பெருசாக ரீச் ஆகலை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் ஒன் டைம் ஆச்சு ட்ரை பண்ணலாம். ஒரு சூப்பரான ஒரு அண்டர்ரேட்டட் ஃபீல் குட் படம் தான் நான் சொல்லுவேன். இந்த படத்தில் காட்டக்கூடிய எமோஷன் ஆகட்டும் எல்லாமே நம்மளால் ஈஸியாக கனெக்ட் ஆகிக்க முடியும். டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு ஈக்குவலாக வந்திருக்க வேண்டிய ஒரு படம். இந்த படம் ஓடாதது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு வருத்தத்தை தான் பார்த்திங்கன்னா கொடுக்குது. ஸோ இந்த ஒரு படம் ஒரு மஸ்ட் வாட்ச் படம். இந்த இந்த வருஷம் 2025 ரிலீஸ் ஆன இன்னொரு உருப்படியான படமாக பார்த்திங்கன்னா இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஒரு படத்தை கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மேட்னி அப்படிங்கிற இந்த ஒரு படத்தோட என்னோட ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இந்த ஒரு படத்தை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு இந்த படத்தில் ஏதாவது விஷயங்கள் தோணலாம், அண்ட் தென் நான் ஏதாவது விஷயங்கள் பாசிட்டிவ் மிஸ் பண்ணலாம், அண்ட் உங்களுக்கு இந்த படம் பார்க்குறதுக்கு உங்களோட வியூவில் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லா தச்சும் வந்து மறக்காம கீழே பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைக்ஸ் வந்து எனக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த க்யூரியாசிட்டி நல்லாவே தோணும். அண்ட் இந்த வீடியோ ஒரு 4 பேருக்கு நான் ஷேர் பண்ணணும், இவன் நல்லா பேசுகிறான்டா, இந்த ரிவ்யூ வந்து இன்னும் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பட்டன் கொடுத்து வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதில் யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அந்த இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தா அது ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தென் பாய்.